ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. பவித்ரா என்ன நினைக்கிறாங்கன்னா, தர்ஷிகாவுக்கு வந்து காதல் வெறி ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாரி தர்ஷிகா வந்து நினைச்சு இவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் கூட அவ்வளோ க்ளோஸா இருப்பா அவ. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, என்ன விட்டு தள்ளி போயிட்டே இருக்கா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பவித்ரா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு காண்ட் என்னன்னா, விஷால் கூட செட்டு சேர்ந்துகிட்டே இருக்கா அப்படின்ற மாரி இவங்க ரொம்ப காண்ட்ல பார்த்தீங்கன்னா, வெக்ஸ் ஆகி பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா பவித்ராவும் ஆனந்தி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நேத்தே பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைய வந்து முடிச்சு விடணும் அப்படின்ற மாரி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதான் தெரியுது அவங்க எத முடிச்சு விடணும்னு நினைச்சிருக்காங்கன்னு. விஷாலையும் தர்ஷிகாவையும் கட் பண்ணி விட தான் ஆக்சுவலா மெயினா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அது என்னன்னா நேத்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆதங்கத்துல தான் பாத்தீங்கன்னா 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு காதலே இல்ல. இது ஒரு கன்றாவை காதல். ஏன்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகாக்கு வந்து விஷால வந்து பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா விஷாலுக்கு வந்து தர்ஷிகாவை பிடிக்கவே இல்ல. அதாவது பிடிக்கவே இல்ல மீன்ஸ் அவங்கள லவ் பண்ணல. அவங்கள வந்து ஃப்ரெண்டா தான் ஒரு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அன்சித் கிட்ட சொல்லிட்டாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா விஷால் பண்ற வேலைகள்லாம் இருக்குல்ல அது வந்து லவ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதனால தான் பாத்தீங்கன்னா பவித்ரா இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவளுக்கு கை எரியுது ஓகே. இன்னொரு கை சும்மா தானே இருக்கு. ஒரு கை தானே எரியுது. அப்ப இன்னொரு கை இருக்குல்ல அதை வச்சு நீ வந்து அதுக்கு மருந்து போட்டுக்கலாம் இல்ல பேஸ்ட் ஏதோ தடவிக்கலாம்ல. அவன் எதுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம தான் கேட்குறாங்க. அது மாதிரி பவித்ராவை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே கூட வந்து விஷால் தான் இருந்துகிட்டே இருக்கான். கூட வேற இதில் ஒரு சப்போர்ட்டுக்கு வேற அருண் வேற. இப்போ பவித்ரா தர்ஷிகா சாப்பிடலன்னா போய் விஷால்கிட்ட போய் அருண் சொல்கிறான் இந்த மாதிரி போய் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்க அந்த ஆதங்கத்தெல்லாம் கொட்டிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தால் கண்டிப்பாக சண்டை தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இதில் சண்டை வரப்போகுது அப்படின்றது ஆல்ரெடி கெஸ் பண்ண விஷயம் தான். ஆனால் அப்படி சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னா விஷால் வந்து தொக்கா மாட்டிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ அவருக்கு லவ் இல்லை அப்படின்றத அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோராக வந்து அன்சிதா கிட்ட சொல்லிட்டாரு. அதே மாதிரி தர்ஷிகா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி கிளியர் ஷாட்டாக வந்து சொல்லிட்டாருன்னா இது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்பயும் சரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலிப்பி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட நடந்துக்கிற அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல அதை பார்க்கும்போது லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆப்வியஸாக வெளியிலேருந்து பார்க்குற நம்மளுக்கும் சரி உள்ள இருக்கவங்களுக்கும் சரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டென்ஷனை வந்து ஏற்றி விடுறாரு. இதில் வந்து தர்ஷிகா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் ரொம்ப டெப்த்தாக உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால் நீ தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கதற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி 200% கேமரா அந்த தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா 200% எனக்கு லௌகிக வாழ்க்கை தான் வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள இறங்கி போயிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போக பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு தான் பெருசாக ஒரு அடி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இதில் வந்து அடி உழுதோ இல்லையோ அந்த அடியை கொடுக்க போகிறது கண்டிப்பாக யாரும் தெரிஞ்சு போச்சு. யார் தெரியுமா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா கொடுப்பாங்க இல்லை ஆர்ஜி ஆனந்த். இவங்க 2 பேரும் அந்த இதில் வந்து இறங்கிட்டாங்க. ஏன்னா தர்ஷிகா போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் விஷால் பக்கத்தில் போகிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ இது எப்படியோ முடிச்சு விடணும் அப்படின்ற மாதிரி தான் 2 பேரும் ட்ரை பண்ணுறாங்க. இது ஒரு வகையான வைத்தறிச்சல் கூட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பவித்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா ஃப்ரெண்டு அப்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா 2 பேரும் க்ளோஸாக தான் இருப்பாங்க. சும்மா இருந்தால் கூட 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்த தர்ஷிகா வந்து இப்போ தனியாக போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு காண்டு வரதானே செய்யும். அது மட்டும் இல்லாமல் அவன் லவ் பண்ணலன்னு அவன் சொல்கிறான். இது வந்து பவித்ரா நேற்றே சொல்லியிருந்தாங்க. அப்போ விஷால் பண்ணுறது தான் தப்பு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவனுக்கு அந்த இன்டென்ஷனே இல்லை அப்படின்னும் போது எதுக்கு இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் தெரியுது. விஷாலுக்கு வந்து லவ் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு கண்டென்ட்டுக்காக இதை பண்ணுறாரா அப்படின்னு தெரியல. இன்கேஸ் கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் விஷால் அதை பண்ணுறாருன்னா கண்டிப்பாக பெரிய தப்பாக தான் முடியும். நிறைய பேர் வெளியே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா தர்ஷிகாவுமே இதை லவ் கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் இந்த இன்டென்ஷன்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் நிறைய பேர் அவங்க தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஆக்சுவலாக இனிஷியலாக வந்து தர்ஷிகா ஸ்டார்ட் பண்ணது அப்படி தான். அந்த ஸ்கூல் டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது ஒரு கண்டென்ட் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தர்ஷிகா இதில் உள்ளே போயிட்டாங்க. விஷால் வந்து உண்மையிலே உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம தோணுது. ஆனால் விஷால் வந்து ஒரு கிளாரிட்டியோட இருக்காரு. என்னன்னா இவங்க லவ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல டிசைட் பண்ணி தான் வச்சிருக்காரு. இருந்தாலும் இந்த கண்டென்ட்டை வச்சு ஓகே கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கலாமே, இதில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக சில விஷயம் பண்ணிக்கலாமே, அவருக்கு வந்து மைலேஜ் ஏற்றிக்கலாமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் இது போக போக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்தில் கொண்டு போய் விடப்போது பெரிய அடி வந்து விஷால் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இதுலேருந்து விஷால் தப்பிக்கணும்னா இப்பயே கிளவராக பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு மற்றவங்க கூட எப்படி பழகுறாரோ அதே மாதிரி பழகிட்டாருன்னா பிரச்சனை இல்லை இதே விஷயத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. அதில் அடி அடிக்க போகிறது பவித்ரா தான் அப்படின்றது கிளியராக தெரியுது. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையிலே யார் மேலே தப்பு இருக்குன்னு தோணுது? தர்ஷிகா மேலே தப்பு இருக்குன்னு தோணுதுங்களா இல்லை வந்து விஷால் மேலே தப்பு இருக்குன்னு தோணுதுங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா தான் இதில் தப்பாக யோசிக்கிறாங்க தோணுது? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் விஷாலோட கேம் இருக்குல்ல இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிளவரான கேமாக இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அருணை வந்து கூடயே வச்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு சொம்பு மாதிரி வச்சுக்கோங்களேன் கூட வச்சுக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வச்சுக்கிறாரு. லவ் கண்டென்ட் வேணுமா தர்ஷிகா கிட்ட போயிடுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு ஒரு சப்போர்ட் வேணுமா ஒரு இடத்துல பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு ஒருத்தர் சொல்லணுமா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருணை கூட வச்சுக்கிறாரு. ஸோ கூட பார்த்தீங்கன்னா 2 பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான லவ் கண்டென்ட்டுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸில் எங்கள் ஓட்டு கணக்கெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வேறு தேவைப்படுதுல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருண் யூஸ் பண்ணிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு விஷால் வந்து கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளவரான ஒரு மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா முன்னாடி தான் வந்து பேசுறதுக்கு தைரியம் இல்லையே தவிர பின்னாடி அவருக்கான வேலைகளை கிளவராக பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் ஒரு விஷயம் உண்மைங்க. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இந்த இண்டிவிஜுவல் கேம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது. அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கல்கி படம் வந்ததுல இந்த கல்கி படத்தில் வந்து பிரபாஸ் வருவார்ல அந்த சீன் வரும்போது மட்டும் எல்லாருக்கும் என்ன தோணும்னா இவன் ஏன்டா நடுவில் வரான் இவன் வர இந்த சீனை மட்டும் ஸ்கிப் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு கேமில் இந்த லவ் கண்டென்ட் ஏன்டா இதுக்கு ஏன்டா ஒரு ப்ரோமோ அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.